வணக்கங்க. தீஷஸ் குக்புக்கில் ஆஃபீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன் தான். முந்தின நாளே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான். அப்போது ஆரம்பிக்கலாமா? லஞ்சுக்கு நான் பருப்பு பொடி சாதம் தான் பண்ணுறேன். அதுக்கு முதல் நாளே நான் பருப்பு பொடி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 1/4 கப் துவரம் பருப்பு. இது மீடியம் ஹீட்டில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது இதில் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுவும் 4 டேபிள் ஸ்பூன் தான் அளவு. அதையும் அதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்ததில் பாதி அளவு தான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கு, இல்லைனா ரொம்ப கடிப்படும். இது ரொம்ப வறுப்பட வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இதில் நான் ஒரு 1/4 கப் போல் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகா, ஒரு காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் போல் ஜீரகமும் அதுக்கப்புறம் பெப்பரும் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு இதை எடுத்துடலாம். அடுத்தது இதில் நான் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு வந்து இதுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஆனால் எண்ணெயில் வறுக்காமல் அப்படியே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண இது ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக தட்டிட்டு இதை வந்து வறுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து இதில் கருவேப்பிலை வேணும், கொஞ்சமாக கருவேப்பிலை. அதையும் நல்லா மொறுன்னு வறுத்துட்டு எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நான் ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூள் வந்து லாஸ்ட்டாக நம்ம மிக்சியில் பொடிக்கும் போது சேர்த்தா போதும். இப்போ இந்த வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நான் பொடிச்சிடுறேன். மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது இந்த பெருங்காயத்தை மட்டும் லைட்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். வறுத்தனால சீக்கிரம் இது உடச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மைய ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நறுநறுன்னு இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ எடுத்திருக்க அளவு வந்து ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு 2 தடவை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இது ரைஸ் மட்டும் இல்லை, இந்த இட்லி தோசை இதுக்கெல்லாம் போட்டு கொடுக்கலாம். இது ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு, குழந்தைங்களுக்கு நிறையாவே கொடுக்கலாம். அடுத்தது பொரியலுக்கான காயும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் இங்கேருந்து நீலப்பயிர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தட்டைப்பயிறு, காராமணி பயிரெலாம் சொல்லுவாங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதோட காம்பை மட்டும் எடுத்துகிட்டு கையிலே இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். கூடவே பருப்பு பொடியும் ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் மூடி வச்சுருக்கேன். இப்போ காலையில் சமையல் வேலை தொடங்கியாச்சு. நான் ரைஸ் ஆல்ரெடி குக்கரில் வச்சுட்டேன். நான் எப்போவுமே குக்கரில் தான் வைப்பேன். வடிக்கிற சாதம் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படியே பழகிடுச்சு. பருப்பு பொடியும் பயரும் ரெடியாக இருக்குது. இப்போ பொரியல் பண்ணிடுறேன். அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க காயை நல்லா கழுகி தவாவில் சேர்த்துட்டு அதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணது, ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது பச்சை மிளகாய் தான். சாதாரணமாக நான் பச்சை மிளகாய் அப்படியே வச்சு கொஞ்சம் அப்படியே பழுத்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணுவேன். அப்போ பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த பொரியல்லாம் போடும்போது நமக்கு எடுத்து போட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நம்ம கொஞ்சம் இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வத்திடுச்சு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக தேங்காய்ண்ணையும் கருவேப்பிலையும் போட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுவேன். இது ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா இந்த ஸ்டெப் வேண்டாம். இல்லைன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிடலான் இருக்கேன். பருப்பு பொடி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் கடுகு, சீரகம், சோம்பு இது பொரிஞ்ச உடனே இதோட கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணது, அதோட கருவேப்பிலை அதையும் சேர்த்து லைட்டாக வணக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வேக வச்சிடணும். இடையில கொஞ்சம் பார்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது இது கொஞ்சம் வெளியில் கொஞ்சமாக மொறுன்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கணும். நான் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரியே இதை வேக வைக்கணும். இது வந்து நான்ஸ்டிக்குன்றனால எண்ணெய் கம்மியாக இருக்குது. நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், காலையில் சமையல் முடிச்சாச்சு. அவருக்கும் அப்படியே பேக் பண்ணிட வேண்டியது தான். ரைஸில் பருப்பு பொடி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் முடிஞ்சால் தட்டி விட்டுருங்க.